ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. தத்வவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோः குணாகுணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நேத்திக்கு நாம் படித்த ஸ்லோகத்திலையும் இப்போ சொல்கிற இந்த ஸ்லோகத்திலையும் அஜ்ஞானியையும் ஞானியையும் ஒப்பிட்டு பார்க்குறார். அஜ்ஞானி கர்மம் பண்ணுற போது நான் கர்மம் பண்ணுறேங்கிறான். உடம்பு மனசு பிரகிருத்தியோட குணங்கள் தான் பண்ணுறது, நான் அகர்த்தாங்கிற ஞானம் அவனுக்கு இல்லை. ஆனால் ஞானி பொறுப்பாக கர்மம் பண்ணினா கூட பிரகிருத்தியோட ஸ்வபாவம் தான் கர்மம் பண்ணுறதுங்கிற விவேகத்தோடு இருக்கான்னு இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். மகாபாகோன்னு ஸ்லோகத்தில் இருக்குது, அர்ஜுனனை பார்த்து அட்ரஸ் பண்ணுறார். ரொம்ப புஜபல பராக்கிரமம் இருக்கிற அர்ஜுனா, குணகர்ம விபாகயோகோ தத்துவவித்து. குணம்னா சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இது பிரகிருத்தியோட 3 குணங்கள். கர்மன்னா சத்வகுணத்தினுடைய காரியம் அமைதி, சாந்தம், தெளிவான அறிவு, இது மாதிரி உள்ள செயல்கள் அதோடது. அப்புறம் ரஜோகுணத்தினுடைய இது ரொம்ப பிரவருத்தி, படபடப்போட காரியங்கள் எல்லாம் பண்ணுறது. தமோகுணம் ரொம்ப மந்தமாக ஸ்லோவாக மெதுவாக செய்கிறது, இல்லாட்டி சோம்பேறித்தனத்தோடு இருக்கிறது. இதெல்லாம் பகவான் 14வது அத்தியாயத்தில் விஸ்தாரமாக விளக்கி சொல்ல போகிறார். இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிற விஷயம் குண கர்ம விபாகயோகோ தத்துவவித்து. குணம்னா என்ன, கர்மன்னா என்ன, ஒரு குணத்துக்கும் உள்ள கர்மங்கள் என்ன, சத்வகுணத்தோட கர்மம் என்ன, ரஜோகுணத்தினுடைய கர்மம் என்ன, தமோ குணத்தினுடைய கர்மம் என்ன, இதை பற்றி 14வது அத்தியாயத்திலையும் 18வது அத்தியாயத்திலையும் விஸ்தாரமாக சொல்ல போகிறார் பகவான். சாத்விகம் கர்ம, ராஜசம் கர்ம, தாமசம் கர்ம அப்படின்னு கர்மத்தை 3ஆக பிரித்து சொல்ல போகிறார். இதெல்லாம் பகுத்து அறிஞ்சிருக்கான். இந்த குணத்தையும் கர்மத்தையும் விபாகம்னா அதோட வேறுபடும் தன்மைகள். குணகர்ம விபாகயோகோ தத்துவவித். குணதத்துவம், கர்ம தத்துவம், அதில் 2ஐயும் பிரித்து புரிஞ்சுன்னு இருக்கிறவன். இதில் தூன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு முதல் ஸ்லோகத்துக்கு இது மாறான கருத்தை சொல்கிற ஸ்லோகம்னு அர்த்தம், தூ. ஆனால் குணகர்ம விபாகயோகோ தத்துவவித்து குணா குணேஷு வர்த்தந்தே. அதாவது குணங்கள் குணங்களோட சம்பந்தப்படுறது. இந்த பிரகிருதி முழுக்க பாஞ்ச பௌத்திகம், எல்லாமே பிரகிருதி 3 குணத்தில் இருக்குது, சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம்னு. இந்த பஞ்சபூதங்கள்லேயும் அந்த குணங்கள்லாம் வியாபிச்சிருக்கு. நம்முடைய ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், நம்ம உடம்பு, மனசு எல்லாமே பஞ்சபூதத்தினால ஆனது தான். குணம் குணத்தோட சம்பந்தம் வச்சுருக்கு. குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா. சுருக்கமாக சொன்னால் அதுவும் மேட்டர், இதுவும் மேட்டர். மேட்டர் அண்ட் மேட்டர் இன்டராக்ட்ஸ்னு அர்த்தம். அது சொல்கிறது உண்டு, மேட்டர் அண்ட் மேட்டர் இன்டராக்ட்ஸ், இட் டசன்ட் மேட்டர் ஃபார் மீ. அது என்ன ஒன்றும் பண்ணாது. ஆக என்னோட பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸு வேர்ல்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸோட டிரான்சாக்ஷன் வச்சுன்னு இருக்கு, அதுதான் சம்பந்தப்பட்டிருக்கே தவிர அதோட தொடர்பில்லாதவனாக இருந்து கொண்டு நான் செயல் புரிஞ்சு கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஞானியானவன் நினைக்கிறானாம். எனவே ஞானி காரியங்களை பண்ணினா கூட அதை தர்மமான வழியில் செயல்படுத்திட்டு அதை தன்னுடையதாக ஓனப் பண்ணிக்கிறது இல்லை, தன்னுடையதாக அபிமானம் பண்ணிக்கிறது இல்லை. அப்படி ஞானி உலகத்தில் நல்ல ஆக்டிவாக நிறைய செயல்களை பண்ணினா கூட அந்த செயல்களுக்கு நான் தான் காரணம்னு நினைக்காம பிரகிருதியினுடைய குணங்கள் தான் காரணம் அப்படின்னு அவன் புரிஞ்சுன்னு இருக்காங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இனி இந்த ஸ்லோகத்தினுடைய கண்டினியூவேஷனை நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். தத்வவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோஹோ குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே. எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.